ஏமா இப்போ எல்லாருமே ஒரு பக்கம் ஏஐ படிக்கணும் அது படிக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்கள் உட்காந்து அக்ரி அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறீங்க. எந்த விதத்தில் நம்ம அக்ரி படித்தா ஃபியூச்சர் ஜாப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சென்னையில் நிறைய காலேஜஸ் இருக்குங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்காக ஜெயினன் வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் 190+ ஒரு கட் ஆஃபில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரீங்க, இல்லை 180+ இருக்கீங்க, இல்லை 175 and above இருக்கீங்க. அது மாதிரி ஈச் உங்களுடைய மெரிட் தகுந்த மாதிரி வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. Madashiva Vishwa this. Madashitachna Daigakwa JNN Institute of Engineers. Indono Chennai near. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? அக்ரிகல்ச்சர். அக்ரிக்கெலாம் இப்போ ஜாப் இருக்காப்பா? ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்குது சார். இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் சார். இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம பேக்கேஜிங்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது சார். இப்போ வந்து இந்தியாவிலே இப்போ இருக்குது கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி நம்ம சைனா அந்த யூஎஸ்ஏ அந்த மாதிரி போனால் லேண்ட் அதிகமாக இருக்குது, அங்கே இன்னும் ப்ராடக்ட் அதிகமாக பண்ணலாம். இந்தியாவிலும் நம்ம வந்து இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். அக்ரியில் என்னெல்லாம் படிப்பீங்க? அக்ரி இன்ஜினியரிங்கில் ஃபுட் ப்ராசஸிங் படிப்போம். ஃபார்ம் மிஷினரிஸ், ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம லேண்டில் எப்படி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் நம்ம ஹேண்டாலேயும் அனிமல் பவர்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் நிறைய இடத்துல வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அது இன்னும் ஆனால் இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகலை. இதுக்கப்புறம் நாங்கள் இன்ஜினியரிங்கில் அதெல்லாம் கொண்டு வந்து பண்ணுவோம். அக்ரி படித்த வேலை கிடைக்குமா? எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம ட்ரை பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது, நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான் சார். ஏமா இப்போ எல்லாருமே ஒரு பக்கம் ஏஐ படிக்கணும் அது படிக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்கள் உட்காந்து அக்ரி அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறீங்க. எந்த விதத்தில் நம்ம அக்ரி படித்தா ஃபியூச்சர் ஜாப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னதான் ஏஐ படித்தாலும் ஃபுட்டுக்கு எப்போதுமே மதிப்பு இருக்க தான் சார் செய்யும், வேல்யூ எப்போதுமே இருக்கும். ஏஐ மட்டுமே வச்சு எதுவும் நம்ம சாப்பிட முடியாது. இல்லை, நம்ம ஏஐ இருந்தாலும் நமக்கு ஃபுட்டுன்றது வந்து ஒரு வேல்யூவான திங் நமக்கு தேவைப்படும் எப்போதுமே. ஸோ போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்க என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாலிபால் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குமே நல்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் சில டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த விதத்தில் பார்க்கும்போது நமக்கு ஜேஎன்என் கேம்பஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தைவான் யூனிவர்சிட்டி கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எஸ் என்ன நடந்ததுங்கிறத இந்த எம்ஓயில் பெனிஃபிட்டான ஒரு ஸ்டூடெண்ட் பேசுவாங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கலாமே. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த கேம்பஸ் வந்து என்ன க்ரோத் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து விட்னஸ் பண்ணுறோம். அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த கேம்பஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் நான் பார்த்தேங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கலாமே. ஹாய் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். நீங்கள் எப்படி? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஜி முடிச்சாச்சு, மாஸ்டர்ஸ் ஏதோ தைவான் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஸ்டோரி என்ன சொல்லுங்களேன் சார். ஆக்சுவலாக இப்போ நான் வந்துட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 26 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டு. இப்போ தான் பாஸ்ட் அவுட் ஆனேன். எனக்கு வந்துட்டு தைவானில் வந்துட்டு 2 years மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் வந்து கிடச்சிருக்கு. காலேஜ் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் சீனான் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எம்ஓயு சைன் பண்ணாங்க எங்கள் ஜேஎன்என் இன்ஸ்டியூட். அது கூட வந்துட்டு எனக்கு மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் செமிகண்டக்டர் அண்ட் க்ரீன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் ஸ்டடீஸ் எனக்கு அகாடமிக்காக கிடச்சிருக்கு. ஃபுல்லி ஃப்ரீ சார். ஃபுல்லாக அகாமடேஷன் ஃபுல்லாகவே ஃப்ரீ. எவ்வளோ வருஷம் அது? 2 years கோர்ஸ் சார். 2 வருஷம் இப்போ தைவான் போக போகிறீங்க. இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எஜுகேஷன் லெவலில் அவங்க எப்படி இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சார் அங்கே வந்துட்டு தைவானில் அட்வான்ஸாக இருக்காங்க சார். செமிகண்டக்டர் வந்துட்டு லைக் 90% ஆஃப் சிப்ஸ் அங்கே தான் சார் எக்ஸ்போர்ட் ஆகுது, வேறு அங்கே தான் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அட்வான்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு நல்லா டெவலப்பாக இருக்கனால நான் அங்கே இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காலேஜ் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி. ஆமாம் சார். ஸோ இயர் ஆன் இயர் இந்த கேம்பஸில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன க்ரோத் ரேட் காமிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த கேம்பஸில் வந்து இந்த தடவை வந்து ஹையஸ்ட் பே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 28 lakhs இம்ப்ரூவ் ஆகிருக்கு. போன வருஷம் நம்ம வந்து பார்க்கும்போது 15 LPA இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி 11.5 LPAவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, 5 LPAவில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கேம்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 LPA மாதிரி இருக்குது. நிறைய கோர் கம்பெனிஸும் வந்திருக்காங்க, சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஜேஎன்என்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம், குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஜேஎன்என் ஹட் கஃபே அப்படிங்கிற ஒரு கஃபே. ஸோ லாஸ்ட் டைம் இதை நம்ம பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீஷராக உட்காந்துட்டு ஸோ அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இடம், லீஷராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமா இருக்குது. சார் இன்ட்ரோடியூஸ் யுவர் சார். முரளி சார், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர். 15 years I'm working here. 15 years இது சேம் கேம்பஸ்லேயே இருக்கீங்க. சென்னையில் நிறைய காலேஜஸ் இருக்குங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்காக ஜேஎன்என் வரணும்னு நினைக்கிறீங்க? நம்மக்கிட்ட நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு 12 எக்ஸ்ட்ரா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது சார். இன்னொன்று ஜெர்மன், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்டேஜ் 5 வரைக்கும் சொல்லித்தரோம். ஏன்னா நமக்கு சிட்டி கம்பெனிஸ் நிறைய ஸ்ட்ரீட் சிட்டிலாம் இருக்கிறதுனால ஒரு 30 கம்பெனிஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் மஸ்டர்னால NFNS 5 லெவலில் கோச்சிங்ஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். டெஸ்ட் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். How are you? Yeah, good. You, sir? I'm good, ma'am. I'm good. Introduce yourself, ma'am. Yes, I'm Dr. Shalini from Science and Humanities Department. I'm working here for the past 7 years. So how do you feel about the campus? Sir,
கேம்பஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்டெல், ஆப்பிள், ஏடபிள்யூஎஸ் ட்ரைனிங், அதுக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த இயர் இப்போ 3rd இயர் பேட்ச்சில் எழுதி நியர்லி 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெளியே தனியாக சென்டர் காமன் எக்ஸாம் தான் போய் அவங்க எழுதணும். ஸோ அந்த மாதிரி இப்போது கரண்ட் டெக்னாலஜிக்கு இண்டஸ்ட்ரி நீடடுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேஷன் படித்தா அவங்க பிளேஸ்மெண்ட்டில் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அதுக்கு ரிலேட்டட் என்னென்ன இருக்கோ அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்க்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவாங்க. இந்த டிகிரி மட்டும் இல்லாமல் ஆட் ஆன் சர்டிஃபிகேஷன் இருக்கும்போது அவங்களோட வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக வெளியே சொசைட்டியில் இண்டஸ்ட்ரியில் பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறப்ப அது வந்து கண்டிப்பாக ஆட் ஆனாக தான் இருக்கும். மற்றவங்க கிட்ட இல்லாதது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கும். ADS. Yes, sir. Why do you select this ADS? Because I have lot of opportunities for exploring more opportunities. What's your aim, future aim? It's like I want to be a data analytics. So in what way this JN is supporting you? For exploring more opportunities, they are providing lot of placements and all trainings. We are undergoing Wipro training right now, sir. Okay. What do you want to select JNN? Better placements, and then it's a good time to enjoy with the friends, and there is a best cultures. Oh, you can enjoy culturals, huh? Yes. Okay. What do you learn actually in cybersecurity? The networking and cryptography, and they are providing Cisco training for getting placement of that. Do you feel that cybersecurity is having job in the future? Yes, sir. Introduce yourself, ma'am. So I'm Jane Carlin. I'm working here as assistant professor in mathematics department, sir. Okay. What's your experience overall? 13 years, sir. Overall 13 years. Overall 13 years. Here itself? Here So itself same 13 station? years. Yeah, Okay. 13 years. Why students want to join JNN? எதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் JNN ஜாயின் பண்ணணும்? So JNN not only for engineering, I mean studies, culturals, everything. So எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கும் சார். இங்கே ஸ்டடீஸ் மொத்த கொண்டு எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கும். ஸ்டடீஸை தென் பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே நல்லாயிருக்கும் சார். ஃபஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் பசங்களுக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே வந்து நல்லா கேரண்டி சார். அதர் தேன் இது வந்து கல்ச்சுரல்ஸு, then sports are related. Madam, introduce yourself, ma'am. I am K. Vijayalakshmi from the Department of Artificial Intelligence and Data Science. Madam, இப்போ ADS படிக்கிறது வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? Yes, sir, definitely it is correct, sir, because we are adapting with the current technologies. So apart from this, in JNN la padiching appadina you are having the additional skill. Collaborated with Intel, sir, Intel and IBM. So there is a second advantage we are having in JNN, sir. And also in every 6 months we can able to meet the JNN Intel people, sir, here. So such that we can collaborate with the current industry. We can upskill ourselves with the technology peoples. So we can group ourselves the things. இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு இங்கே ஜாப்பனீஸ் கோச்சிங் தராங்க, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு சார். நீங்கள் போனீங்களா, கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? உண்மையிலே நடக்குதா? நடக்குது. நிறைய 100 பேர் சர்டிஃபிகேட்டாலும் ஆனங்களாம் போடுறாங்களே, போஸ்ட் உண்மையா? உண்மைதான் சார். N5 இப்போ N5 கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னும் N4க்கு இப்போ ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் N5 கிளியர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். ஓ, வெரி குட் வெரி குட். எப்படி காலேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கா? இருக்கு சார். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ AI படித்தா என்ன மாதிரி ஸ்கில் இருந்தால் ஃபியூச்சர் ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 லாங்குவேஜஸ் ஆச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்து அதுவும் இல்லாமல் இப்போ ஜாப்பனீஸ் சொல்லி தரதுனால ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இங்கே பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார், சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் கிடைக்கும். ஜாப்பனீஸும் கற்றுக்கிட்டு ஸ்கில்லும் டெவலப் பண்ணிட்டா. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வந்து JNN ஸ்போர்ட்ஸ் வேர். ஆக்சுவலி நம்ம இது சப்போஸ் நம்ம வந்து காலேஜுக்கு வந்து ஃபார்மல்ஸில் வரலன்னா வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது கேஷுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டபுள் ஐ மீன் லைக் நீங்கள் கேஷுவலாகவும் வரலாம், ஃபார்மல்ஸும் வரலாம், அந்த மாதிரி கல்ச்சர் இங்கே. ஆக்சுவலி வந்து ஃபார்மல்ஸில் வரும். சப்போஸ் ஃபார்மல்ஸ் இல்லைனா வந்து கேஷுவல் வரலாம். இந்த ட்ரெஸ் கேஷுவலுக்காக தான் ட்ரெஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து கேஷுவல் ட்ரெஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொடுத்துருவோம். வேறு ஏதாவது ஈவெண்ட் இருக்குது அதர் தென் ஒரு அகடமிக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து. சார், இந்த கேம்பஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து இந்த கேம்பஸில் கொடுக்க நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ நீங்கள் 180+ ஒரு கட் ஆஃபில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரீங்க, இல்லை 180+ இருக்கீங்க, இல்லை 175 and above இருக்கீங்க, அது மாதிரி ஈச் உங்களுடைய மெரிட் தகுந்த மாதிரி வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீ லேப்டாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மலேசியா போயிருக்கிறத நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே மலேசியா போயிருக்காங்க. அப்போ ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குதுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக தான் நம்ம இதை பார்க்குறோம். தைவான் யூனிவர்சிட்டி கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மலேசியன் யூனிவர்சிட்டிக்கு எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் வந்து உள்ளே போகிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்த்தா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய AWS ஸ்கில்டு சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுடைய
ஃபீட்பேக்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கில் வேணும், சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வேணும், அது போக ஒரு நல்ல மார்க் இருந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ அந்த பாயிண்டில் இந்த கேம்பஸ் வந்து நம்ம இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரோத்தை பார்க்க முடியுது. அடுத்த செக்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஜேஎன்என் தாங்க இயர் ஆன் இயர் வந்து கிராஜுவலாக நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பிளேஸ்மெண்ட்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்கில்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் போயிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் முடிச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஜாப்பனீஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சிருக்கிறோம், ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சிருக்கோம். ஒரே ரீசனுக்காக பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே ஹிட் ஆகிருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து ஹையஸ்ட் நம்பர்ஸும் ரைஸ் ஆகிருக்கு, சேலரியும் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கு. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எல்லாம் ஜென்சி கிட்ஸுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, சார் காலேஜில் இருக்கட்டும் சார், நாங்கள் போகிறோம் படிக்கிறோம், அது அப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க சார், போனால் ஜாலியாக டான்ஸ் ஆடலாமா, அங்கே வந்து நல்ல கல்ச்சுரல்ஸ் இருக்கா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமா நடிகர்லாம் வருவாங்களா, இல்லை வந்து உங்களுக்கு இந்த சன் டிவியில் வரவங்க, விஜய் டிவியில் வரவங்களாம் வந்து நிறைய ஷோஸ்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எஸ், இங்கே டிஜே நைட்ஸ் இருக்குது, டிஜேஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் வித் அகாடமிக் நீங்கள் ஜாலியாக ஆட்டம் பாட்டத்தோடு படிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னு பார்க்க வந்திருக்கோம். போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டர்ஃப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். ஜிம் ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ அம்யூனிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் மட்டும் இந்த மாதிரி இந்த டிஷர்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, மற்றவங்களாம் வந்து ஒரு ஃபார்மலில் இருக்காங்க. இல்லை சார், எல்லாருக்குமே ஆக்சுவலி டிஷர்ட்ஸ் வந்துட்டு ப்ரொவைடட். மேக்ஸிமம் நாங்கள் மண்டே அண்ட் தேர்ஸ்டே வந்துட்டு எல்லாருமே காமனாக வியர் பண்ணுவோம். இல்லைனாலும் எப்போனாலும் நம்ம வந்துட்டு டிஷர்ட் வியர் பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்குமே காமனி ப்ரொவைட். அதனால் நீங்கள் ட்ரெண்டுக்கு மாறிட்டீங்க ஜென்சி கிட்ஸ் மாடலுக்கு. இப்போ காலேஜுக்குலாம் வந்து இந்த மாதிரி போட்டு போகிறதோ டீசெண்டாக டக்கின் பண்ணிட்டு வரதோ அதெல்லாம் கிடையாதா? அந்த ரூல்ஸ்லாம் இருக்குது சார். பட் டிஷர்ட் அப்போ மட்டும் நம்ம வந்துட்டு லூஸாக விட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஷர்ட்னா டிபார்ட்மெண்ட்? கம்பல்சரி. பயோமெடிக்கல் நல்ல ஸ்கோப் இருக்கா? எஸ் சார். அப்ராடில் லைக் நல்ல ஸ்கோப் இருக்குது. நம்ம அப்ராடில் செட்டில் ஆகணும், இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சா அப்ராட்லலாம் நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம இப்போ ஜேஎன்என் கேம்பஸ்லேயே எம்பி தேட்டரில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேண்டிடேட்டை பார்த்தேன். ஸோ நான் எங்கள் காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு இங்கே வந்து ஸ்டடீஸை தாண்டி ஜாப்பனீஸ் லாங்குவேஜுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சார். நான் உண்மையிலே வந்து ஐ ஃபீல் லிட்டில் ப்ரவுட் தட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சார் அவர் எந்த அளவுக்கு இந்த கேம்பஸ்லேருந்து வந்து பெனிஃபிட் ஆகிருக்காரு அவர்கிட்ட கேட்கலாமே. ஆய்ப்பா. ಹಜಿಮೆ ನಮಸ್ತೆ ಸರ್. ಹಜಿಮೆ ನಮಸ್ತೆ. ವದಶಿ ವಾ ವಿಶ್ವ ದಿಸ್. ವದಶಿ ತಾಚಿನ ದಾಯಿಗಕ್ಕೆ ವಾ ಜೆಎನ್ಎನ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಆಫ್ ಇಂಜಿನಿಯರ್ ದಿಸ್. ಇಂದೋನೋ ಚೆನ್ನೈ ನಿಯರ್ ದಿಸ್. ವದಶಿ ತಾಚಿನ ದಾಯಿಗಕ್ಕೆ ನೀವಾ ಓಕಿ ಕೆನ್ಕ್ಯೋ ಶಿಟ್ಸ್ಗ ಆರಿಮಾಸ್. ಆಪಿರಿನೋ iOS ಯಾ ಮ್ಯಾಕ್ IBM ಯಾ ಇಂಟರ್ಗ ಆರಿಮಾಸ್. ವದಶಿ ತಾಚಿನ ದಾಯಿಗಕ್ಕೆ ನೀವಾ ನೀಸನ್ ನೀಜೋನಿ ನೆನ್ನಿ ನಾಕ್ ಎ ಗ್ರೇಡ್ ಓ ಮೊರಾಯಿ ಮಾಸಿತ. ಮತ NBA ತೋ ACT ನಿಮೋ ಮಿತ್ತೋ ಮೊರತೆ ಮಾಸ್. ಕೈಚೋವಾ ಎಸ್ ಜಯಚಂದ್ರನ್ ಸಾಂದಿಸ್. ಫುಕು ಕೈಚೋವಾ ನವೀನ್ ಜಯಚಂದ್ರನ್ ಸಾಂದಿಸ್. கோச்சோவா மோகன் பாபு சென்சிஸ். நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணீங்க ஜாப்பனீஸில்? சார் இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் N5 எக்ஸாம் கிளியர் பண்ணி மார்க் எடுத்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். இப்போ டிசம்பர் மாதம் N4 எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகே. ஸோ இந்த ஜாப்பனீஸ் கற்றுக்கிறதுனால உங்களுக்குள்ள ஏதாவது கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுதா? நல்லாவே பில்ட் ஆகுது சார். நின்று பேசுகிறதுக்கு ரீசெண்டாக கூட நிறைய பேர்கிட்ட பேச வச்சாங்க. காலேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து பேச வச்சாங்க. அப்போ பேச வைக்கும் போது கூட நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசினேன் சார். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நீங்கள் இல்லை? கொஞ்சம் பேசியிருக்கேன் சார். இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இப்போ கான்ஃபிடென்ட்டாக. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? சிஎஸ்சி. என் பேர் அசோக். நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷம். நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவலண்ட்டாக கரிக்குலத்தோட அகாடமிக் பிளாட்ஃபார்மோட டெக்னிக்கல் எக்ஸ்போஷரும் நம்ம கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் காலேஜஸ். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலராக இருக்கட்டும், டே ஸ்காலராக இருக்கட்டும், ரொம்ப கேரிங்காக இருப்போம். அவங்களுடைய டே டு டே மூமெண்ட்டு அண்ட் அபவுட் தேர் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகிறதுக்கு நாங்கள் அவங்கள வந்து மென்டரிங் பண்ணுவோம். ஈவன் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை internship இருக்கட்டும். I am taking care of robotics and automation department, I being HOD. And why we need to choose JNN, especially for the JNN, mainly we focus on the placements. 100% placements we are giving to all the department students. And additionally, we are taking care of extracurricular activities like additional language we are keep on imposing to the students like Japanese, German,
And since we are an autonomous institution, we have power to create a new syllabus and regulations. In this regulation, we are giving a long-term internship for the students, and we have tie up with a lot of companies for the internship placement activities. And mainly we focus for the students placement for the core area. இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? கேம்பஸ் இன்ஃப்ரா சார், அட்மாஸ்பியர் வந்து நல்லா க்ரீனரியாக நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. கிளாஸ் ரூம்ஸுமே நல்லா டிஜிட்டலைஸ்டாக நல்லா ஸ்மார்ட் போர்ட்ஸ்லாம் வச்சு அப்பப்போ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்னா நெட் அப்பயே கனெக்ட் பண்ணி எல்லாமே வந்து சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். நல்லா இருந்தது. கேம்பஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஹாஸ்டல் நீங்கள்? ஆமாம் சார். ஹாஸ்டல் நல்லா இருக்கா? ஹாஸ்டல் நல்லா இருக்குது சார். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு? பிசிஎஸ்சி சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இனிமேல் ஃபியூச்சரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரீல் வந்து போகுது அப்படிங்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் அது எல்லாரோட ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் சார் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம ஸ்கில்ஸ் இருந்தால் எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஏஐ க்ரியேட் பண்ணோம். அப்படி இருக்கப்போ எப்படி சார் ஸ்கில்ஸ் ஸோ ஃபியூச்சரில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ் சார், கண்டிப்பாக சார். நீங்கள் தான் ஏஐ பில்ட் பண்ணுறீங்க? எஸ் சார், ஹியூமன் தான் சார் ஏஐ பில்ட் பண்ணாங்க. அப்படி பில்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே என்ன ஸ்கில் கொடுக்குறாங்க நம்ம காலேஜில்? நம்ம காலேஜில் எல்லா ஸ்கில்ஸுமே இப்போ வந்து இன்டெல் லேப் இருக்குது, ஆப்பிள் லேப் இருக்குது. இது போக நிறைய லாங்குவேஜஸ் ட்ரெயின் பண்ணுறாங்க, வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இந்தமாரி நிறைய வந்து பைலட் பேட்ச்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்க்குனே தனியாக வந்து கிளாஸஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேம்பஸை பற்றி ஒரு 3 பாயிண்ட் ஸ்ட்ராங்காக சொல்லணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் சார். அப்புறம் வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க, ட்ரெயின் கொடுப்பாங்க, நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம என்ன கேட்டாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக எப்படி இந்த டிஜிட்டல், இவங்க சொன்ன மாதிரி டிஜிட்டல், இன்னும் நிறைய லாங்குவேஜ் அதர் கம்பெனி இன்டர்நேஷ்னலோட கம்பெனியோட டைப்ஸ் வச்சு எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. சென்னையில் நிறைய காலேஜஸ் இருக்குல்ல? எஸ் சார். ஏன் ஜேஎன்என் சூஸ் பண்ணீங்க? உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் போட்டேன் சார், கிடச்சிது சார். பிடிச்சிருக்கா காலேஜ்? நான் இப்போ வீடியோவில் போட்ட விஷயங்கள்லாம் இங்கே இருந்ததாச்சா? இருந்து நான் போட்டேன்ல அந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் இங்கே இருந்ததா? இருந்தது. ஸோ நம்ம இப்போ ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். லாஸ்ட் 4 இயர்ஸாகவே இந்த கேம்பஸ் நான் கீனாக வாட்ச் பண்ணிட்டே வரேன். இயர் ஆன் இயர் இவங்க என்ன க்ரோத் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரு காலேஜுக்கு போனால் எனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா? எஸ், இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வருஷம் 28 lakhs அப்படிங்கிறது ஹையஸ்ட் பேக்கேஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் வந்து உங்களோட பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது, ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்டும் நல்லா வந்திருக்குங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கும்போது சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி பிளேஸ்மெண்ட்டை தாண்டி அடுத்து இந்த கேம்பஸில் பார்க்கும்போது ஸ்கில் சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு டேக் லைன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு கீவேர்டு வந்து ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் பிரான்ச்சஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான தேவையான ஸ்கில்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கில் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் போய்ட்டுருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே நான் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின் லாங்குவேஜில் நிறையவே எக்ஸல் பண்ணுறாங்க. போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது N5 சர்டிஃபிகேஷன் எடுத்துருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஆகட்டும், இல்லை வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் ஆகட்டும், இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்குறோம். இதை தாண்டி இந்த கேம்பஸில் வந்து இயர் ஆன் இயர் அப்படின்னு பண்ணும்போது போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஹட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஏஐசிடி ஐடியா லேப் அப்படிங்கிறத வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே வந்து 12 சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குது. அது போக வந்து இங்கே வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு டஃப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுட் கோர்ட் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் பில்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்த கேம்பஸ் நான் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையிலே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக ஃபாரின் லாங்குவேஜ் அப்படிங்கிற நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படிங்கிறத நிறைய என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 180 கட் ஆஃப் 170+ கட் ஆஃபில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆன் த ஹோல் நம்ம பார்க்கும்போது ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலே ஃபண்டாஸ்டிக்காக க்ரோ ஆகிருக்காங்கிறத நம்ம கிளியராக பார்க்க முடியுது. ஸோ சென்னையில் நான் படிக்கணும் சார், எனக்கு வந்து எல்லாமே வேணும் சார், ஆல் அண்டர் ஒன் ரூஃப். ஜென்சி கிட்ஸ் கேட்குற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு சேர்த்து அகடமிக்ஸ், ஸ்கில்லிங்,
ப்ராக்டிக்கல் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், இன்டர்நேஷ்னல் இம்மர்ஷன் ப்ரோக்ராம்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இயர் ஆன் இயர் நல்ல growth இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கும் அந்த growth கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். நான் ரெக்கார்ட் பண்ண விஷயமும் நீங்கள் வந்து பார்க்குற விஷயம் கண்டிப்பாக 200% மேட்ச் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். த பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னால் JNN அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸஸில் இருக்கும்போது டெஃபினட்டாக 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இன்னொரு காலேஜில் இன்னொரு இடத்துல மீட் பண்ணுறேன். பை பை, see you.